வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ் மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேற சாப்பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பனங்கிழங்கா வச்சு கொண்டு இருக்கிறோம். இதை நாங்கள் உரித்து எப்படி சாப்பிட போகிறோன்னு சொல்லித்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோட நல்ல சுவாரஸ்யமாக இந்த காணொளி அமைய போகுது. நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் அந்த சுவாரஸ்யம் என்ன என்று புரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனங்கிழங்கு மரத்தினுடைய பிரயோசனங்கள் உங்களுக்கு வடிவாகவே தெரியும். அந்த பனை மரத்தில் எந்த ஒரு பகுதியுமே கழிவில்லை, எல்லாமே மனிதர்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய ஒன்றாகத்தான் அமையுது. அதிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பனங்கிழங்கை நாங்கள் விரும்பி சாப்பிட்றது கூட பனம்பழம், பனங்கிழங்கு இப்படி அதில் நிறைய உணவுகளை நாங்கள் வகை வகையாக நாங்கள் தயாரித்து சாப்பிட்றது உண்டு. இருந்தாலும் நாங்கள் இதை ஆவியில் வச்சு அப்படியே சாப்பிட்றது தான் எங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லி எங்களை முன்னோர்கள் கூடுதலாக சொல்லியிருக்கிறோம். அதையொட்டிய கதையோடு தான் இன்றைக்கு இந்த பனங்கிழங்கின் கதை போக போது வாங்க போவோம் காணொளிக்குள்ளே. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்தால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்கோ இந்த பனங்கிழங்கின் கதைக்குள்ளே போவோம். தேடுவாரற்று கிடக்கும் பனம் பழங்களை தேடி எடுத்து அம்மாவிடம் கொடுக்க அம்மா அதை நெருப்பில் சுட்டு சாரெடுத்து பனங்காய் பணியாரம் சுட்டு தருவா. சைக்கிள் ரிம்மை தடியால் உருட்டி ஒரு பணியாரம், பாக்குமர இலையில் தங்கையை இருத்தி மணலில் இழுத்து விளையாடி ஒரு பணியாரம் என்று ஓடி சுவைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சிறுக சேர்த்த பனங்கொட்டையில் சிறு பாத்தி போட்டு எப்போ கிழங்கு வருமென்று இடையிடைய எட்டி பார்க்க அம்மா ஒரு நாள் இதுதான் பருவமென்று சொல்ல ஐயா மண்வெட்டி கொண்டு பாத்திகிண்ட வட்டமாய் நாம் நின்று கிழங்கின் உள்ளே உள்ள பூரான் வெட்டி உண்ண முந்தியடித்து நிற்க. கொடுவா கத்தி கொண்டு வாங்கோ என்று ஐயா சொல்ல கொடுவா கத்தி தூக்கவும் பலமில்லாமல் தூக்கி வருவோம். ஏனென்றால் அப்பொழுது எம் கைகள் பிஞ்சு கைகள், சின்ன பிள்ளைகள் தானே. பூரானை உண்டு பனங்கிழங்கின் தோலை அழகாய் உரித்து அம்மாவிடம் கொடுப்போம். உள்ளங்கைகள் கொஞ்சம் சிவந்து போகும். அம்மா பானையிலிட்டு அவித்து அதை உண்ண உப்பு அள்ளி மிளகும் கொஞ்சம் கையில் தந்து தேங்காய் சொட்டும் உடைத்து தருவா. மாமரத்தடியில் பொறுமையாய் தும்பெடுத்து உப்பு தொட்டு மிளகு குத்தி உண்டு சுவைக்க அம்மம்மா வந்து தேங்காய் சொட்டு மேலதிகமாய் உடைச்சு தந்துவிட்டு மிஞ்சினால் கம்பியில் குத்தி காயப்போடுங்கோ என்பார். அது ஒடியலாயிடும் என்பார். பச்சை கிழங்கில் ஒடியல்மா ஆக்கி கூழுண்டு குடிப்பர் பெரியவர் எல்லாம். ஒடியல்மா புட்டுடன் சுறா வரையும், அதான் ஃப்ரெண்ட்ஸ் சுறா புட்டு, சுறா வரையும் இரவுணவாய் மாறும். இனி அந்த காலம் எப்போ வரும்? புலம்பெயர் தேசத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பனிக்காலம். படாத மரங்களெல்லாம் பட்ட மரம் போல் தெரியுது. ஏனெண்டா அது இலையுதிர் காலத்துக்கு துளிர்க்கும் தானே. ஆனால் குளிர்காலத்தில் இலைகளெல்லாம் ஒடிந்து பார்க்குற எங்களுக்கு பட்ட மரம் போல் தான் தெரியுது. பனைமரம் தெரியும் காலம் எப்போ வரும் எமக்கு? மீண்டும் அழகான அந்த பனைமரம் அடிக்கடி நினைவில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படித்தான் பனங்கிழங்க நல்ல வடிவாக சின்ன துண்டுகளாக உடைச்சி தும்பெல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே மிளகில் கூத்தி உப்போட தட்டு தேங்காய் சொட்டோட அப்படியே சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வகையான சாப்பாடுகள் எல்லாம் செய்வினோம். தேங்காய் பூ, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு
இடித்து எடுத்து சாப்பிடுவினோம். அதே நேரத்தில் தேங்காய்ப்பூ சர்க்கரை எல்லாம் போட்டு இடித்து ஒரு விதமாக சாப்பிடுவினோம். அதே நேரத்தில் இதை மாவாக்கி விதம் விதமான கூழுகள், களியல், புட்டு, இப்படி நிறைய வகையான சாப்பாடுகளை, கஞ்சி, இப்படியெல்லாம் நிறைய வகையான சாப்பாடுகள் எல்லாத்தையும் சாப்பிடுவினோம். ஏன்னு சொன்னால் முழுமையான உடலுக்கு ஆரோக்கியமானது தான் இந்த கிழங்கு. பார்த்திங்கன்னு சொன்னால் சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த பனங்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் இந்த வித பாதிப்புமே ஏற்பட போவதில்லை. மிகவுமே சத்து மிகுந்த ஒரு கிழங்காகத்தான் அமையுது. இப்போ பார்த்திங்களான்னு சொன்னால் பனங்கிழங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது. இதே நேரத்தில் பார்த்திங்களான்னு சொன்னால் நாங்கள் ஒடியல், அதாவது இந்த பனங்கிழங்கை குத்தி காய வைத்து எடுக்கிற ஒடியல், இங்கே காய வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சரியானவே குறைவு. புலம்பெயர் தேசத்தில் சுவிஸில் நாங்கள் ஊரில் இருந்து இந்த ஒடியல்களை எடுத்து நாங்கள் போத்தில் போட்டு வைப்போம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் பயணிக்கும்போது இதை ஒரு ஸ்நாக்ஸாக நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பசி எடுக்கிற நேரங்களில் சாப்பிட்டு கொள்ளலாம். அல்லது நாங்கள் வேலை செய்யும்போது சில வேளைகளிலே பசி எடுத்தால் இதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும். மற்றபடியாக மிகவும் சத்தான இந்த கிழங்கை நாங்கள் இதை பாதுகாத்து ஒடியல் கிழங்காகவும், காய்ந்த கிழங்கை ஒடியல் கிழங்காகவே நாங்கள் பாவிச்சு கொள்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கிழங்கினுடைய பயன்களை பற்றி உங்களுக்கு நிறையவே தரவுகளை நான் தந்திருக்கிறேன். என்னுடைய சின்ன வயசு அனுபவத்தை வச்சு உங்களுக்கு தந்திருக்கிறேன். என்னுடைய சின்ன வயசில் நடந்த விஷயங்களை வச்சு தான் நான் தந்தேன். என்னென்னு சொன்னால் பனங்கிழங்குக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏனென்று பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு பனங்கிழங்கு நல்லாவே பிடிக்கும். பனம்பழம் பிடிக்கும். பனம்பழத்தை அப்படியே சுட்டு அப்படியே சாறை எடுத்து சாப்பிட்றதும் பிடிக்கும். அது அம்மா பணியாரமாக சுட்டு தர சாப்பிட்றதும் நல்லா பிடிக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் பினாட்டு. இந்த பினாட்டு வந்து இந்த பனம்பழத்தை சுட்டு அந்த களியை எடுத்து பனைமரத்தில் இழைக்கப்படுற பாயில் ஊற்றி காய வச்சு வெட்டி எடுத்து மடித்து அதை வச்சு பாதுகாத்து நீண்ட நாளுக்கு அதை பாதுகாத்து சாப்பிடுவினோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சீனி தட்டுப்பாடுகள் வரைக்குள்ள இந்த பினாட்டோட தேநீர் குடித்த காலங்கள் கூட சின்ன வயசில் இருக்குது. எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் சாப்பிட்டு அதோட தேநீர் குடிச்சிருக்கிறேன். அதோட புட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து சர்க்கரைக்கு வந்து சரியான ஒரு தட்டுப்பாடு நிலவியது. அந்த நேரத்தில் இந்த பினாட்டு தான் கை கொடுத்தது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பினாட்டை மடித்து ஒரு ஈக்கில் குத்தி இப்போ அந்த லொலிபாப்னு சாப்பிடுவினம் தானே, எங்களுக்கு அப்போ அதுதான் லொலிபாப். பனம் பினாட்டு தான் லொலிபாப். வடிவாக ஈக்கில் குத்தி அதை சூப்பி சாப்பிட்டு கொண்டு எங்களோட விளையாட்டுகளை எங்களை சின்ன அறிவர்களையெல்லாம் அந்த பினாட்டை சூப்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். என்னபடியாக நீங்கள் மட்டும் இந்த காலத்தில் லொலிபாப் சாப்பிட்டாண்டு இல்லை, நாங்களும் அந்த காலத்தில் பினாட்டு லொலிபாப் சாப்பிட்டு இருக்கிறோம் என்றது தான் உண்மை. அப்படியெல்லாம் நாங்கள் இந்த உணவை சாப்பிட்டுருக்கிறோம். முடிஞ்சளவு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இந்த பனங்கிழங்கினுடைய கதைகளையே உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு வந்து அமையும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ண மறந்திருந்தால் லைக் பண்ணுங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும்னு சொல்லி மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த பனங்கிழங்களை வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கும் இந்த உணவினுடைய பாரம்பரியங்களை எடுத்து சொல்லி அவர்களையும் இந்த உணவுக்கு பழக்கப்படுத்தினால் நாங்கள் மிகுந்த ஒரு சத்துள்ள ஆரோக்கியமான உணவை சாப்பிடுபவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.